ஒரு நிமிஷம் கேளுங்க. சௌந்தர்யா பாலசுப்ரமணி அப்படின்ட்டு ஒரு மேடம் அழகான ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது நம்ம ரஜினிகாந்த் சாரை பற்றி. எப்படி வந்து 1970ல் அவர் ஒரு பஸ் கண்டக்டராக 300 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போது அந்த டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனில் ஒரு சின்னதாக யூனியன் மீட்டிங் வைக்கிறாங்க. அதில் ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவில் சிவாஜி ராவ் கெய்க்வாட், அதுதானே நம்ம ரஜினி சாருக்கோட பேர், ஒரிஜினல் நேம், அவர் வந்து நடிக்கிறார். அப்போது அதே பஸ்ஸில் வழக்கமாக பஸ் டிரைவராக இருக்கிற ராஜ் பகதூர் அப்படிங்கிறவர் இவரை வந்து பஸ் கண்டக்டராக பார்க்கல, அது ஒரு ட்ராமாவாக பார்க்கல, ஒரு பெரிய நடிகனை அந்த நேரத்தில் அவர் பார்த்துருக்காரு. அப்போ அவர் சொன்னார், என்னோட சம்பளத்துலேருந்து நான் உனக்கு படிக்க வைக்கிறேன், ஆனால் 3 கண்டிஷன். ஒன்று, நீ தமிழ் கற்றுக்கணும் சென்னைக்கு போய். 2வது, ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் நீ சேரணும். 3வது, நடிப்பை நீ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இந்த 3 கண்டிஷனை சொல்கிறதா. தாதா சாஹேப் பால்கே அவார்டு ரஜினி சாருக்கு கிடைச்சப்ப அந்த மீட்டிங்லேயுமே அவர் ராஜ் பகதூருங்கிற ஒரு நண்பன் என்னை ஊக்குவிச்சு என் நடிப்பு திறனை வெளியில் கொண்டு வரலனா இப்போ ரஜினிகாந்த்னு ஒருத்தர் உங்கள் முன்னாடி இருந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி உங்கள் ஒருத்தருக்குமே ஒரு பங்களிப்பு யாருடையாவது இருந்திருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஸ்கூலில் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு டீச்சர், இல்லை நீங்கள் படிக்கிற வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறமா படித்து முடிச்சு அந்த இடத்துல இருந்த யாராவது ஒரு உங்களோட பாஸ், இல்லை உங்கள் நண்பன், யார் வேணா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பித்து இந்த நேரத்தில் எப்படி வந்து ரஜினி சார் ராஜ்பகதூர் ஐயாவை எப்போவுமே மனசில் நினச்சிக்கிட்டே இருக்காரோ, நன்றி சொல்லிகிட்டே இருக்காரோ, எத்தனை உச்சத்துக்கு போனாலுமே 3 வருஷத்துக்கு பாதி சம்பளத்தை கொடுத்து 1970லேருந்து 75 தான் முதல் படம். உங்களுக்கே தெரியும், அபூர்வ ராகங்கள், அந்த கேட்டை அப்படி திறந்துக்கிட்டு உள்ளே வர்ற ஒரு சீன். அந்த நேரத்தில் பாலச்சந்தர் சாரோட படத்தில் இவரோட அறிமுகம் பண்ணிப்பாங்க. பைரவி அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு இவர் புருஷன் அப்படிங்கிற ஒரு ரோலில். அவருக்கே தெரியாத ஒரு திறமையை வெளியில் கொண்டு வந்த பெருமை வந்து ராஜ்பகதூர் சாருக்கு இருக்கும். அதை விட பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அதை அக்னாலேஜ் பண்ணி எந்த நேரத்திலையும் மறவாத, நன்றி மறப்பது நன்றன்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து பாதுகாத்து நம்ம ரஜினி சாருமே அவர் எப்பவுமே நன்றி உணர்ச்சியோடு இருந்திருக்காரு. அதேமாதிரி நீங்கள் யாருக்காவது தேங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ, ஒரு கடிதம் போட்டோ, இல்லாட்டி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ அனுப்பிச்சு எப்பவுமே நன்றி உள்ளதாக இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக முன்னுக்கும் வருவீங்க. அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் முன்னேற்றத்தில். தேங்க்யூ ஸோ மச். பாய்.